அவசியம். ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை கேட்டு எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்கும்படி நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 6 மணி இருக்கும்போது ஒரு சகோதரி ஃபோன் செய்தாங்க. 1.5 வருஷமாக 21 வயதான தன்னுடைய வாலிப பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கே போனால் எதுவுமே தெரியாது. 1.5 வருஷமாக ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டான். அப்போது இந்த பிள்ளையை நினைத்து அதிகமாக பாரப்பட்டு 40 நாள் தொடர் ஜெபத்திலே முதல் நாளிலிருந்தே ஜெபிக்க துவங்கினார்கள். 11ஆவது நாள் ஆகும்போது 1.5 வருடமாய் காணாமல் போன பிள்ளை ஃபோன் பண்ணி, அம்மா நான் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு. இப்போ திரும்ப 14ஆவது நாளில் மகன் திரும்ப கர்த்தர் அழகா பிள்ளைய வீட்டில் குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். அந்த தாயார் என் சாட்சியை நான் எப்படியாவது பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி தங்கள் சாட்சிகளை தெரிவித்தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கூடாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் அவர் தலையிடுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். இயேசு கிறிஸ்து சென்றபோது பிசாசுகள் சொல்லுகிறது, எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று. இதே போல எந்தெந்த குடும்பத்தில் சத்துரு செயல்பட்டு கொண்டிருந்தானோ அந்த குடும்பத்திற்குள்ளெல்லாம் சத்துருவின் கிரியைகளை கெடுக்கும்படியாக கர்த்தர் நமக்காக தலையிட்டு கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இருக்கிற இடத்துல ஆவியானவர் தொடர்ந்து நம் நடுவிலே பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். இந்த 39ஆவது நாள் ஜெபம் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதாய் மாறும். வருகிற புதிய வருடத்திற்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுக்கிறார்கள். ஆமென். உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த 39ஆவது நாள் ஜெபத்திலும் ஆவியானவரே எங்கள் குடும்பங்களின் மேலே அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வீட்டின் மேலே அசைவாடுவீராக. வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகள் மேலே அசைவாடுவீராக. ஒழுங்கின்மைகள் வறுமைகளை நிர்மூலமாக்கி எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகள் மேலே குடும்பங்களின் மேலே அசைவாடுவீராக. ஆழத்தில் இருந்த இருளை மாற்றும்படியாக அசைவாடின பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்களின் ஆழங்களில் அசைவாடுவீராக. குடும்பங்களின் ஆழங்களில் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகதரா ஷிகலரனா. ஆமென். நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே.
சொல்லுங்க எல்லாரும் சத்தம் உயர்த்தி, இன்றைக்கும் நீர் என் வாழ்க்கையில பலமாய் வெளிப்படணும் ஆண்டவரே. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஓ ரிகதர ரிகரகசியாதர ரிகபல் பிரௌதரஹந்தர பலபலவா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் வெளிப்படுவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அசைவாடுவீராக. எங்கள் ஊழியத்தில, எங்கள் சபையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வீராக. நாங்கள் சிறுக நீர் பெருக விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுக நீர் பெருக உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தடை உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். ஆவியானவர் பலன் கொள்வீராக, ஆவியானவர் அசைவாடுவீராக. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பலன் வெளிப்படட்டும், அசுத்தங்களை உடைக்கிற தேவ பலன் வெளிப்படட்டும், அசுத்தங்களை முறிக்கிற கர்த்தருடைய பலன் வெளிப்படட்டும். ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக, ஆவியானவர் ஜெயம் எடுப்பீராக. 39வது நாள் இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே ஆவியானவரே. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. அந்த வார்த்தையை உரத்த சத்தமாய் எல்லாரும் சொல்ல சொல்ல ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்வீர்கள். சொல்ல சொல்ல ஒரு தெய்வீக மகிமையை உணர்வீர்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு, ஆத்துமாவே வாருமையா, ஆவி ஆத்தும சரீரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று நீங்கள் உணரும் வரை, ஆமென், நீங்கள் ஆவியானுடைய கை வல்லமையை காணும் வரை என்னை நிரப்பும், என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுங்கன்னு சொல்லி ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ரக்கபல விரபலமோ சப்தரபல கம்சந்தரா ரிகதம்தோ ரஹந்தரா ரிகபலமோ சப்தனோதரகசியா ரிரச்சஸ் கைடகரகதன் கே ரிகா லௌடமன ஹந்தராதல ரபலதுரா ரிகபலபலமோ சப்தரதினகம் சந்தோ ரகதல் கே ரிரச்சஸ் கைடகரகதானோ ரிபல் பிரௌடபரோதல் கே ரப்சந்தா ரகம் தேரதல் பிரௌடா ரதலலா உடபலமோ சப்திரிவி கபரபலபலவா உடபால கே தேரை கே லாராதானாரானா.
நீர் வெளிப்படுவீராக, நீர் கிரியை செய்வீராக. உங்க வல்லமை வெளிப்படட்டும். வனாந்தரமாய் இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு வயல்வெளியாய் மாறட்டும். பாழாக்கப்பட்டவைகள் எல்லாம் பயிர் நிலமாக்கப்படட்டும். சத்துரு குடிகொண்ட இடங்களில் எல்லாம் இன்றைக்கு ஒரு மீட்பு உண்டாகட்டும். ஆவியானவர் அசைவாடுகிற இடமாய், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிற இடமாய், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இடமாய், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற இடமாய் ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரம் மாறுவதாக, ஒவ்வொருடைய குடும்பங்கள் மாறுவதாக, ஒவ்வொரு வீட்டிலும் ஆவியானுடைய அசைவு உண்டாவதாக. உடபலபலரத்துரகசியாத்தினரோ ரிக்கலதரபல ஸ்ரீகலரதனா ரிக்கேதராதரகசியாத்தினரோ ரிக்கபல் பிரௌடாதரகசியாத்தினர. அல்லேலூயா. Jesus, 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 Jesus. ரிக்கபபபலரகதரல ஸ்ரீகலரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 4வது அதிகாரத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டு சாத்தான் சோதித்த சாத்தானை ஜெயித்து ஒரு 40 நாள் உபவாசத்தோடு சத்துருவை ஜெயித்து பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து நிற்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போய் அவர் என்ன பண்றாரு பாருங்க, தேவாலயத்தில் பிரவேசித்து 17வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து விரித்த போது அதிலே 18வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்போ திரும்ப 19வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. 21வது வசனத்திலே இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆவியானுடைய பலத்தினாலே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லுகிறாரு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், வருகிற வருஷம் என்ன வருஷம்? கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணின வருஷம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எழுதப்பட்டிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இன்றைய தினம் அந்த வேத வாக்கியம் நிறைவேறுகிறது என்று. அப்போ வருகிற வருஷம் நமக்கு என்ன வருஷம்? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அனுக்கிரக வருஷம். அனுக்கிரக வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தரித்திரருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இருதயம் நொறுங்குண்டவர்களெல்லாம் கர்த்தர் குணமாக்குகிற வருஷமாய் வருகிற வருடம் இருக்கும். சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிற வருடமாய் இருக்கும். குருடருக்கு கர்த்தர் பார்வையை பிரசித்தப்படுத்தி நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குகிற வருடம் அனுக்கிரக வருடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த அதிகாரத்திலே இப்போ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பலமா நிறைத்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வைத்தாரோ, அதே போல இந்த 40 நாள் உபவாச ஜபத்திலே ஆவியானவர் நம்மை பலமாய் நிறைத்து வருகிற அனுக்கிரக வருடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதே வார்த்தையை ஏசாயா 61வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். இப்போ ஆவியானவர் நம்மை நிறைத்து என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, ஏசாயா 61:4 அவர் நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை எல்லாம் புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. யார் கட்டுவா? ஆவியானவர் எந்த மனுஷன் மேலே இருக்கிறாரோ
ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அசைவாடி கொண்டு இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவை கொண்டு பலமாய் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், ஆமென், இந்த நாளிலும் ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலமாய் அவர் வெளிப்பட போகிறார், பலமாய் வெளிப்பட போகிறார். ஆமென். திருஷ்டாந்தமாய் தமது வல்லமை அவர் நிரூபிக்க போகிறார். பாருங்க, எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த ஜெபத்திலே ஆன்லைன் மூலமாக கேட்கிற அநேகர் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு பரிபூர்ண விடுதலையை பெறும்படியாக சபையை தேடி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் அழகா சாட்சி சொன்னார். பாருங்க, வீட்டில் வாசல்ல வீட்டு முன்னாடி எல்லாம் இரத்தத்தினால மந்திரவாதம். இந்த இரத்தம் தொளிக்கப்பட்ட மறுநாளிலிருந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்த ஆவியோடைய தாக்கத்தை அவங்க பார்க்குறாங்க. நைட்டு பிள்ளைங்களுக்கு தூக்கம் இல்லை, ஒரு அதிர்வு, அலறல் சத்தம். இப்போ பயந்து என்ன செய்யன்னு தெரியாமல் யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபிங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு யாரும் உதவிக்கு வரலை. இப்போ ஆவியானவர் இருதயத்திலேருந்து பேசுகிறாரு, நீ யாரெல்லாமோ ஜெபத்திற்கு தேடுற, ஆனால் உனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரங்களை நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு மொபைலை திறந்து பார்க்கும்போது நம்முடைய 40 நாள் யுத்த ஜெபம் வந்து நிற்கிறது. இந்த ஜெபத்தை ஆன் பண்ணி வீட்டில் எந்தெந்த ரூம் எல்லாம் போராட்டமாக தோணுச்சோ எல்லா ரூம்லேயும் ஜெபம் ஓடிட்டே இருக்கு. 4 நாட்களாக ஜெபம் அந்த வீட்டில் கேட்கப்பட வீட்டில் கடந்த மந்திரவாதம், அசுத்த ஆவி, பயமுறுத்தின ஆவி எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு தெய்வீக சந்தோஷம், சமாதானம் அந்த இருதயத்தை, அந்த வீட்டை நிரப்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை கொண்டு செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆவியானவர் வெளிப்பட்டது போல நம்மை கொண்டும் அவர் வெளிப்படுகிறார். நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை திரும்பவும் கட்டும்படி செய்கிறார். பூர்வ காலம் முதல் தலைமுறையாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை எல்லாம் புதிதாக்குகிறார். அது பட்டணங்களாக இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஜீவிதமாக இருக்கட்டும், ஆவியானவர் புதிதாக்குகிறார். இந்த 39வது நாள் ஜெபத்தில் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எஸ் ஜீசஸ், கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வருகிற வருடம் மிகவும் ஆசீர்வாதமான வருடம். வருகிற வருடம் உனக்கு அனுக்கிரக வருடம். ஏன்னா கர்த்தர் நொறுங்குண்டவனை எல்லாம் தம்மிடமாய் சேர்த்து கொள்ளுகிற வருடம். ஆமீன். நறுங்குண்ட இருதயங்களை எல்லாம் கர்த்தர் காயம் கட்டுகிற வருடம். ஆமேன். துயரப்பட்டவனுக்கு ஆமேன் கண்ணீரை துடைத்து துயரப்பட்டவனை சிங்காரமாக்குகிற வருடம். அல்லேலூயா. எந்த அளவு சத்துரு உங்களை தாழ்த்த நினைத்தானோ அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற வருடம் அது. ஓ ரிகதரமஷிகலரனா, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருகிறது. வருகிற வருடத்திலே உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருகிறது. ஓ ரகதரா, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். உன்னுடைய லட்சைக்கு பதிலாக உன் பாகத்திலே சந்தோஷம் வருகிறது. ரகமனதிரபஷிகலரனா ரிக்கபரபலபரபல தர்த்தனோதரகசியாத்தனரா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உன் துக்க நாட்கள் இந்த வருடத்தோடு முடிந்து போகிறது சகோதரி. உன் துக்க நாட்கள் இந்த வருடத்தோடு முடிந்து போகிறது சகோதரா. ஓ கர்த்தர் உனக்கு நன்மைகளை வெளிப்பட பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு நன்மையின் வருஷமாய் வருகிற வருஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வருகிற 2026வது வருஷத்தை தமது நன்மையினால் முடிசூட்டுகிறார். தமது நன்மையினால் முடிசூட்டுகிறார். நீ செல்லுகிற பாதைகள் எல்லாம் அவர் நெய்யாய் பொழிய பண்ணுகிறார்.
ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த மகிமை. புது வருடத்திற்காக, அனுக்கிரக வருடத்திற்காக ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுகிறார். சபையை ஆயத்தம் பண்ணுகிறார். அனுக்கிரக வருடத்திற்காக ஆத்துமாவே உன்னை ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் பலமாய் நிறைத்து ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவரை கொண்டு நிறைவேற்றின அதே நாள் இந்த நாள். ஓ, உனக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உனக்காக எழுதப்பட்ட வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நிறைவேறுகிறதை காண்பாய். துக்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வருகிறது. அழுகைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ ரிக்கபரபரபலபரபலபோ ஷபலதரா ரிகேதேலே ரேகமனரதல ஸ்விகலரனா உடபல் கிரப்டனோதரகசியாத்தனரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரகதரமலதரலதனரா ரிக்கபரபலபோ ஷபலபரதரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள அக்கினியே, அக்கினி மயமானவரே, எங்கள் மேல போடப்பட்டிருக்கிற பரலோக அக்கினிக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் இருந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த அக்கினிக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஜுவாலித்து எரிகிற விளக்காய் மாற்றி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வரும் காரியங்களை அறிந்திருக்கிறவர், நாட்களையும் வருஷத்தையும் காலங்களையும் தமது கரத்தில் வைத்திருக்கிற தெய்வமே. சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாத ஆத்துமாவே, சூழ்நிலையை கண்டு மனம் தளர்ந்து போகாதே. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிற உன் ஆயுசு வருஷங்களை நினைவு கூறு. உன் ஆயுசு காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வருகிற நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வருகிற வருஷம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன் ஆயுசு நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் குறித்து இருக்கிற நாட்கள், பிள்ளைகளுக்காக கர்த்தர் குறித்திருக்கிற நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானதை வாழ்க்கையில செய்து முடிக்கிறார். அவர் தமக்கு விருப்பமானதை அவர் செய்து முடிக்கிறார். நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஆமென். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். உன் ஆயுசு வருஷங்கள் என் கரத்தில் இருக்கிறது. கபலதரபல ஷிகலரனா ஓரிகேதேலே ரதலகமனா உடபலதரகடகசியாத்தனரோ ரிகபல் பிரௌடஹாத்தியாத்தலோதரகசியாத்தனரா ரிகபலபலப ஷபலதரா ரகமலதரலதரனா கர்த்தர் நடத்துகிறார். ஜெபத்திலே அமர்ந்து காத்திருக்கிற ஆத்துமாவே, வருகிற ஒவ்வொரு நாட்களையும் ஆவியானவர் நடத்துகிறார். ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசுகளை துரத்துகிறவராய், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறவராய். ஆமென். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது போல இன்றைக்கு ஆவியானவர் உன்னையும் கொண்டு செல்ல துவங்குகிறார். உன்னையும் நடத்த துவங்குகிறார். உன் வாழ்க்கையிலே மாறுதலை காண பண்ணுகிறார். விடாம ஜெபிங்க, விடாம ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க. ஒரு நன்மையை காணும் வர உன் ஜெபத்தை நிறுத்தாத. ஒரு இளைப்பாறுதலை பார்க்கும் வர உன் ஜெபத்தை நிறுத்தாத. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை பெறும் வர உன் ஜெபம் ஓய வேண்டாம். அல்லேலூயா. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர்
பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லையாதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லையாதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதயம் தண்ணீலே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும். அப்படி ஜெபிக்க துவங்குங்க எல்லாரும். அப்படி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. மாம்சத்துல ஜெபிக்காத ஆத்துமாவே, இது நீ ஆவியில போராட வேண்டிய காலம். ஆவியினாலதான் ஜெயம் உண்டு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகிறது. கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. உன் ஜெபத்தை கேட்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டு இருக்கிறார். உன் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வரும்படியாய் தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். உன் ஜெபங்கள் எல்லாம் ஒரு புத்தகத்திலே எழுதப்பட்டு தேவனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இதோ தூதர்கள் எழும்பி உன் ஜெபங்களை புத்தகத்தில் எழுதுகிறார்கள். பரலோக தேவன் உற்று கவனிக்கிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் வெளிப்படுகிறார். ஓ ரிகபல தீரம சந்தராதனரா எல்லா தடைகளும் உடைகிறது. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் பிளக்கிறது. வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இதோ ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சிரசிலே வைக்கப்படுகிறது. மனுஷனால் வருகிற நன்மையோ ஆசீர்வாதமோ அல்ல, பரலோக தேவனிடத்திலிருந்து உனக்கு அருளுகிற பங்கு, பரலோக பிதாவினிடத்திலிருந்து உனக்கு வருகிற சுதந்திரம், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வருகிற சொத்து இதோ உன் மீது ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது. வெட்கத்திற்கு பதிலான இரட்டிப்பான பல, லட்சைக்கு பதிலாக உன் பாகத்திலே உனக்கு சந்தோஷம். உன் லட்சைக்கு பதிலாக உன் பாகத்திலே உனக்கு சந்தோஷம். கர்த்தருடைய நீதி உன் மேல விழுகிறது சகோதரி. கர்த்தருடைய நீதி உன் மேல வைக்கப்படுகிறது. எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேலே போடப்பட்டது போல கர்த்தர் தமது நீதியின் சால்வையை உன் மீது தரிக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்துவித்து தமது நீதியை உனக்கு சமீபிக்க பண்ணுகிறார். அவர்களை பார்க்கிற யாவரும், யார? நம்மை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று ஆவியானவரை திருஷ்டாந்தமாய் நிரூபிக்கிற ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற பரலோக ஆசீர்வாதங்கள்.
அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் உங்க அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் புதுப்பித்து கொள்ளணும். கிருபை வரங்களை பெற்றவர்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபை வரத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்பணும். மங்கி கிடக்கிற சூழ்நிலை எல்லாம் திரும்ப கொழுந்து விட்டு எரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது நீதியை ஜெயமாக வெளிப்படும் வர அவர் நெறிந்த நாணிலே முறிக்க மாட்டாராம், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டாராம். அவர் தமது நீதியை ஜெயமாய் வெளிப்பட பண்ணுவர. ஒருவேளை நீங்க நெறிந்த நாணலை போல சோர்ந்து போயிருக்கலாம், மங்கி எரிகிற திரியை போல ஜெபிக்க முடியாம மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் திரும்பவும் உங்களை புதுப்பிக்கிறார், திரும்பவும் உங்களை உயிரடைய பண்ணுகிறார், திரும்பவும் கிருபை வரங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். அணைந்து கிடக்கிற விளக்கை தட்டி எரிய பண்ணி அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் பலப்பட தான் உலக பிரகாரமாக மாமிசத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியும். நீங்கள் ஆவியில் ஜெயம் எடுக்காம உலகத்திலேயோ மாமிசத்திலேயோ குடும்பத்திலேயோ ஜெயத்தை பார்க்க முடியாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கொழுந்து விட்டு எரிகிறதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று. கர்த்தர் தமது அக்கினியை இறக்குகிற முதல் பலிபிடம் நீதான் ஆத்துமாவே. உன் மேல தேவ அக்கினி இறங்கிதான் உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் உண்டாகும். நீயே அணைந்து போய் இருப்பாய். ஆனால் வேறு எப்படி உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில மீட்பு வரும்? எலியாவின் பலிபிடத்தில் இறங்கின அக்கினி சுற்றி நின்ற வாய்க்கால், விறகு, கற்கள் எல்லாவற்றையும் அக்கினி நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றுமே இல்லை, பலிபிடத்தில் வைக்கப்பட்ட எதுவுமே இல்லை. கர்த்தரே தெய்வம் என்பதை திருஷ்டாந்தமாய் வெளிப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க ஆவியில, ஆத்துமாவிலே, சரீரத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்க இறங்க உங்களை சுற்றி இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு மீட்பு, உங்களை சுற்றி இருக்கிற உங்க ஜனங்களுக்கு மீட்பு, சத்துருவுக்கு அழிவு. கர்த்தர் பலிபிடத்தில் அக்கினி இறக்கின அன்றைக்கு 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முடிவு, விக்கிரகத்துக்கு முடிவு, அசுத்தங்களுக்கு முடிவு. பலிபிடத்தில் பரிசுத்த அக்கினியை உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரகதரம சங்கதரகசியா ரிகவரவரவலவ ஷபரதரா ரிகவரவலவலவ ஷாரகதரகசியாத்தனரா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. உன் ஆத்துமா கலிகூரட்டும். சத்தத்தை மட்டும் கேட்கறது இல்லை, இந்த சத்தத்தை கேட்க கேட்க உங்க இருதயத்தில் ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறத பார்ப்பீங்க. இந்த ஜெப சத்தம் நிறுத்தப்பட்டாலும் உங்க இருதயத்தில் கிடக்கிற அந்த அக்கினி அணைந்து போகாது, அணைந்து போகாது. இந்த ஜெப சத்தம் நிறுத்தப்பட்டாலும் கர்த்தர் உங்க இருதயத்தில் போட்டிருக்கிற அந்த மெய்யான அக்கினி, மெய்யான அபிஷேகம், மெய்யான வல்லமை அது அணையாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்காத ஆத்துமாவே, அந்த ஆவியானவரை உன் உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள். உனக்குள்ள ஆவியானவருக்கு இடம் கொடு. அவர் உன்னிலிருந்து வெளிப்படட்டும், அவர் உன்னிலிருந்து வெளிப்படட்டும். ரகதரா. ஆவியானவர் கொண்டு போகிற விதத்திலே உன்னை கொடுக்க ஒப்புக்கொடு. ரீபல் லவுடாதரா சிகதரவா உடபரபலப சம்தரேதனரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு சோர்ந்து போனாலும் நீ சோர்ந்து போக மாட்ட. யார் இளைப்படைந்தாலும் நீ இளைப்படைகிறது இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனம் நீ, தேவனுக்கு காத்திருக்கிற ஜனம் நீ. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவாய். ஓ ரிகவரவரவரவ ஷபலதரா ரிக்கேதேலே ரேகாதானாலா. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, என் கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. இதோ மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது போகிற என் தேவன் தமது ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே என்னை அலங்கரிக்கிறார். மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்கிறது போல கர்த்தர் தமது நீதியின் சால்வையை என் மீது உடுத்துவிக்கிறார்.
அப்படிப்பட்ட மகிமை அப்படிப்பட்ட மகிமை ऐसा कुछ चलने का रीजन ये है ना, OV49 का जो अपडेट आया था ना, उसके अंदर भाई काफी सारे स्कैनर दे रखे हैं, जैसे कि प्रोफाइल पे स्कैनर है एंड कस्टम क्रिएट करोगे वहां पर भी आपको QR कोड देखने को मिल जाएगा एंड देन स्कैनर भी दे रखा है जिससे हम स्कैन कर सकते हैं एंड इसी की वजह से बहुत सारे स्कैनर ऐसे आ चुके हैं ना जिसको बस हमें स्कैन करना है और वहां से जो भी रहेंगे डायमंड्स करके स्किन लेजेंडरी वाले बंडल वो सब हम क्लेम कर पाते हैं। बट वेट, क्या रियली में सच में काम करेगा या फिर सिर्फ चूना लगाने का एक जरिया है? ओके, ट्राई करके देखते हैं। मैंने भी ऐसे बहुत सारे एप्स एंड स्कैनर निकाल के रखे हैं जो कि मैं आपको अभी दिखाने वाला हूँ और देखो रिवॉर्ड मिलेगा या ना मिलेगा अलग की बात है, बट आप लोग कुछ सीखने को जरूर मिलेगा। सो देखना है तक मजा आने वाला। अब देखा जाए तो सबसे पहले ना ऐसा एक ऐप आया हुआ है जिसके अंदर आप स्क्रॉल करोगे तो आपको बहुत வெறுமையா இருக்க கூடாது, ஜெபம் வெறுமையா இருக்கவே கூடாது. ஜெபத்துல ஆவியானவர் நடத்துகிற விதங்களை உங்க ஆவியில நிதானித்து கொண்டே இருக்கணும். ஆமீன். அவர் செய்ய போகிற காரியங்களை நீங்க இப்பவே உங்க ஆத்துமாவுக்கு அவர் தெரியப்படுத்தி கொண்டே இருப்பார். வருகிற வருஷம் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு உணர்த்தி தந்து கொண்டே இருக்கிறார். இப்போதே அவர் வெளிப்படுத்தி நன்மையை கைபோடு முன்பதாக நீ பலவானிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து உனக்காக நீ நியமித்துக் கொள்கிறார். बट वेट, जब हमने वहाँ पे वीडियो देखा तो उसने तो अच्छे से क्लेम किया वो क्या रहा है, अगर हम और கர்த்தர் कर नहीं रहा है சரி கட்டுகிற வருஷம் स्कैन करो ये रिवॉर्ड मिलेगा वो रिवॉर्ड मिलेगा, बट கர்த்தர் உன்னை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் ஆனால் அக்கினியாய் அக்கினி மதிலாய் எழும்பி நிற்கிற வருடம் तो मैंने होने वाला எழுந்து போரடிக்க ஆமென். சத்துரு கை போட்டதை எல்லாம் தேவனுக்காக மீட்டெடுக்கிற வருடம் ரிக்காதிரபோ சத்துராதனரா. ஆமென். நொறுங்குண்டவனை கர்த்தர் தம்மிடம் சேர்த்து தள்ளுண்டவனை தமது களத்திலே சேர்த்தெடுக்கிற வருடம் ரேகாதானா. நீ கர்த்தருக்காக போரடித்து வேறு பிரிக்கிற வருடம். ரிகேலே தேரேலே தாரானாரா காதாரானா ரிகேரே பாலாதாரா பாலா ஷிகலாராலா ரிகபரபலபலபலபலபல ரத்துரபலதரா ரிகேதலே தராதரகசியக்கபரபலபலபலவா ரிகேலே தேகாமானா. பரிபூரண நன்மை சம்பூரணம் அடைய பண்ணுகிற காலம். ஓ, நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனே ஆமென். நீ துதிக்கிற வருடம், துதிக்கிற வருடம், துதிக்கிற வருடம். ரிக்கபல தீரக சங்கரதி நரபலதரா ரிக்கபரபலபலப சபரதரா. ஆமென், 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 ஆமென். ஆசீர்வாதங்களை முளைப்பிக்கிறா ஆத்துமாவை நீ இப்போ விதைக்க விதைக்க வருகிற வருடத்தில் அறுக்கிறாய். ரக்கதாரா. கர்த்தருனை விதைக்கும்படியாக உன் குடும்பத்தை நீ செப்பனிடும்படியாக. ஆமே, ஆமே. பாழாக்கப்பட்ட நிலத்தை திரும்பவும் பழுது பார்த்து நல்ல விளைநிலமாக்கும்படியாக ஆவியானவர் உன்னை பண்படுத்த வைக்கிற காலம் இது, பண்படுத்த வைக்கிற காலம் இது. உன் குடும்பத்தை பண்படுத்து, வீட்டை சுற்றிலும் பண்படுத்து. ஆவியானவர் ஆசீர்வாதங்களை முளைப்பிக்க பண்ணுகிறார். நீ பண்படுத்த பண்படுத்த நன்மைகள் தானாய் வெளிப்படும். ஆவியானவரை கொண்டு சீர்படுத்த சீர்படுத்த ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் மாறி போகும், ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் மாறி போகும். ரிக்கபலபரதரபலவா ரிக்கபரபலவ சபலதுரகசியாத்தனரா. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. வேதம் இவனமாக சொல்லுகிறது. ஆமென். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்
கண்ணில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறார். நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு செய்கிற நீதியை பார்த்து பார்த்து நீ தேவனை துதிக்கிற வருடம் அது. கர்த்தர் உனக்காக நீதியை சரி கட்டுகிறத பார்த்து பார்த்து நீ தேவனை துதிக்கிற வருடம். ரிக்கபல தீரபாலா ரிக்கபலா. நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசுகளின் நடுவில் தேவ நீதி வெளிப்படுகிறது. தேவர்களுக்கு நீதி செய்கிற தேவன் அவர். ஓ தேவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிற தேவன் அவர். நீதியை சரி கட்டுகிறார், நீதியை சரி கட்டுகிறார். பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி உன் குடும்பத்துக்குள்ள கடக்கிற பிசாசு அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர் என்று சத்துரு அலறிக்கொண்டு வெளியேறுகிறார். இனி சத்துரு இருப்பது இல்லை, இனி சத்துரு குடியிருப்பது இல்லை. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். அப்படி ஒரு வல்லமை உணர்கிறாய் ஆத்துமாவே, அப்படி ஒரு பிரசன்னத்தை உணர்கிறாய் ஆத்துமாவே. ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார், ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை கொண்டு சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறார். ஓ அனுக்கிரக வருடம், அனுக்கிரக வருடம். சிறைப்பட்டவனை மீட்கிற வருடம். ஆமே. நொறுக்கப்பட்டவனை குணமாக்குகிற வருடம். காயப்பட்டவனை விடுவிக்கிற வருடம். Rikele dere sekere dana ribala dara la shikalarana rikabara bara bara bala boshabara bala dara rikabara bara bala boshabara bala dara gasiyatanara rikele dere mala dara lala ribala bara bala boshabala dara gasiyatanaro ri rachas kamdaro dara hamdara dara bala dara hamdora derkere gadarava rigabara bara bala bara bala boshabala dara rikele dele la radala. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கரத்தை என் மேல வைத்து என்ன ஆசீர்வதிங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆசீர்வாதம், தொழிலிலே ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற வருடம், உன் கடனை எல்லாம் திருப்புகிற வருடம், நீ இழந்ததை எல்லாம் திருப்புகிற வருடம், இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற வருடம். ஓ சொல்லு ஆத்துமாவே, சொல்லு சொல்லு. ஆண்டவரே நான் எதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வருடமா இந்த வருடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதெல்லாம் என் கையை விட்டு சென்றதோ அதெல்லாம் நான் திரும்ப ரெட்டிப்பாய் பிடித்து கொள்ளுகிற வருடமாய் மாறட்டும். என் கடத்திற்கு முடிவுண்டாகி, என் கடன் பாரத்துக்கு முடிவுண்டாகி, என் வட்டி கடனுக்கெல்லாம் முடிவுண்டாகி எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுகிற வருடமாய் மாறட்டும். ஓ ரகதலா. ஆசீர்வாதத்தின் கதவுகள் துறக்கப்படுவதாக, ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் பிளப்பதாக. வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று காண்கிறவர்கள் கண்டு கொள்வதாக. ஆமென். மனுஷனிடத்திலிருந்து வந்த நன்மை அல்ல, பரலோக தேவன் பரத்தை திறந்து தமது ஜனத்தை சந்தித்து போஷிக்கிற வருஷமாய், ஜனத்தின் காரியங்களை தேவைகளை சந்திக்கிற வருடமாய் வருகிற வருடம் மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம். ரிகவபலதர வஷிகலரணா உடபலபௌ ரப்தனரகந்தரா ரிகபலபௌ சம்தர்ஸ் கைடகரதனா ரிகபரபலபௌ ரப்தனோதரா ரி லச்சஸ் கைடக ரகதானோ ரி ரப்தனோதர ரப்தநாதனரா ரிகபல் பிரௌடமனோ சம்தஸ் கைடகரதிரபலா. Yes Jesus, yes Jesus,
இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். ஓ ரகதரனா, ஜாதிகளின் செல்வம் உன் மேல் வைக்கப்படுகிறது. ஆமென். ஜாதிகளின் ஆசீர்வாதங்கள் உன் சிரசில் வைக்கப்படுகிறது. துன்மார்க்கன் கையிலிருந்து நன்மைகள் பறிக்கப்பட்டு நீதிமான்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்குகிறது. ரபலது ரபலபோ ஷபலத ரகசியா ரிகபல் பிரௌடமனோ ரக்கம்தரா ரிகபல் சந்தரி சிகதல் கடா ரி ரச்சந்தரேதனஹ ரிகபல் பௌ ரத்துனோ ரிகம்தராதி ரகசியாத்தனரா. ஓ ரிகபா பாபா 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 ஷிகலரலா. ஓ ரிகபர பர 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 ஷபல பர 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 உடபர பர 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 ஷபர பலதரா ரிகபர பர 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 ஷபலதரா. ஹல்லேலூயா. ஆமே. உன்னை ஒடுக்கினவர்கள் ஆமே குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை பணிவார்கள். உன்னை அசட்டை பண்ணின யாவரும், உன்னை அற்பமா எண்ணின யாவரும், உன்னை அசட்டை பண்ணின எந்த மனிதனும் உன் காலையிலே வந்து பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேல் ஒரு பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஓ ரகதரலரதலா. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். அநேகரால் நெகிழப்பட்டாய் சபையே, அநேகரால் கைவிடப்பட்டாய், ஒருவருக்கும் தேவையில்லை என்று எண்ணப்பட்டாய். ஆனால் கர்த்தரோ ஆவியானவரோ உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் வைக்கிறேன். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வார்கள். ஓ ரிகபலதிரபஷிகலர ரிகபபலதிரமன ரிகபரபலபலப ஷபலதர. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் உன் எல்கைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள். ரகரதிரபஷிகலரன ரிகலதிரபஷந்தரா ரிகபலபலபலமா ரிகமலரா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஓ ரகரலதரலரதனா ரிகபபபபலத ரிகபரபரபலப ஷபலதரா ரிகேரதரகசியாத்தனரா. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படுத்தும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செயல்படுகிற கர்த்தர், அனுக்கிரக வருடத்திலே செயல்படுகிறவர், அனுக்கிரக வருடத்திலே சொன்னவைகளை செய்து முடிக்கிறவர், அனுக்கிரக வருடத்திலே சொன்னவைகளை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்.
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமே, களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து அல்லேலூயா. ஆமென். 39வது நாள்ல தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நம்மை உலக மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சத்தமாய் அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்கள்ல அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரத்யட்சமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் நான் காத்திருக்கிறேனே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னொரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி சிலருடைய எண்ணத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஏசாயா 64:4 படிக்கும்போது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் நமக்காய் அவர் செய்கிறது யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, யாருடைய நினைவுக்கும் அது புலப்படாது. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று அவர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அவர் ஆவலோடு இருக்கிற தெய்வம், ஆவலோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஒருவரால் உணரவும் முடியாது, அவைகளை பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா.
ஆனா நமக்குன்னு உள்ளது அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம காத்திருக்கும் போது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய பலத்திலேயோ அல்லது என்னுடைய பரிசுத்தத்திலேயோ என்னுடைய நீதியிலேயோ என்னுடைய உடல் உழைப்பிலேயோ நான் எதையுமே சாதிக்க முடியாதப்பா. நான் உடைய பாதத்துல காத்திருக்கிறேன். என் பலமாயிருக்கட்டும், அது உம்முடைய பலம்தான் என் பலம். என் பரிசுத்தமாயிருக்கட்டும், அது உம்முடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம். என்னுடைய நீதியாயிருக்கட்டும், உம்முடைய நீதி என்னுடைய நீதி. நான் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு காரியம் இருக்கிறதா? காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கிறதா? ஏசாயா 63 அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் போது, நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது. மனசுக்குள்ள என்ன இருக்குதான்? நீதியை சரி கட்டும் நாள். அல்லேலூயா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய நீதியை கொண்டு சரி கட்டுகிற நாள் அவர் மனதுக்குள்ள இருந்துதான். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நீதியை சரி கட்ட போகிறார். அடுத்து படிங்க. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. என்னுடையவர்களை சத்துரு சிறைபிடித்து வைத்திருந்தான். என்னுடையவர்களை சத்துரு வியாதிகளின் மூலமாய் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தான். என்னுடைய ஜனத்தை சத்துரு சிதற பண்ணி பிரிந்து போக பண்ணினான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, என் பிள்ளை சின்ன வயசுல ஆண்டவரை எவ்வளவா தேடினான் தெரியுமா? இன்னைக்கு வாலிப வயசு வந்துருச்சு, இப்ப ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டான். சபைக்கு கடந்து வருவது கிடையாது. ஆண்டவரா அது யாரு என்று சொல்லி கேவலமா பேசுறான். பாவ பழக்க வழக்கத்துக்குள்ள அடிமையா இருக்கிறான்னு சொல்லி அநேக பெற்றோர் வருத்தத்தோடு இந்த 40 நாள் ஜெபத்துல காத்திருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வரும்போது அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய நெருக்கங்களில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டாராம். நாம மட்டும்தான் நெருக்கப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்ம கூட இருந்து நம் துணையா இருந்து நம்முடைய நெருக்கங்களில் எல்லாம் அவரும் நெருக்கப்பட்டாராம். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டு நம்மை தூக்கி சுமக்கிறாராம். அல்லேலூயா. அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம் அவர் நம்மை மீட்டு
நம்மை தூக்கி சுமக்கிறாராம். அல்லேலூயா. சிறைப்பட்டு போன ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். சிறைப்பட்டு போன ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போன ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். மீட்டு கொள்ளுகிற வருஷம், திருப்பி கொள்ளுகிற வருஷம், அனுக்கிரக வருஷம் நமக்கு முன்பதாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் வெற்றி சிறக்கிற வருஷம், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கொள்ளுகிற வருஷம், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற வருஷம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே உடைய பாதத்தில் நான் காத்திருந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஆமென் வருகிற வருஷம் ஜெயத்தின் வருஷம். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில பிசாசதான் சத்துரு சத்துரு சத்துருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அநேகருக்கு ஆண்டவரே சத்துருவா இருப்பார். ஏசாயா 63:10 படிக்கும் போது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இந்த 40 நாள் சத்துருவை மேற்கொள்ளுகிற யுத்த ஜெபத்திலே இந்த வேத வசனத்திலே படிக்கும் போது கர்த்தரே சத்துருவாய் இருக்கிறாரா. நாம இந்த இடத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரே சத்துருவாய் இருக்கிறாரா. ஆண்டவரே மனுஷன்தான் சத்துருவாய் இருக்கிறான். விழுந்து போன தூதனுடைய ஆவிகள் தான் சத்துருவாய் இருக்கிறது. ஆனா நீங்களே சத்துருவாய் இருந்தா என் வாழ்க்கையில யாரிடத்துல போவோன்னு சொல்லி புலம்புகிற அநேகர் இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். உனக்கு உன் குடும்பத்துக்கு நானே சத்துருவாய் மாற காரணம் என்ன தெரியுமா? நீயும் உன் குடும்பமும் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினீங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் விருப்பப்பட்டேன். நான் உங்களை ஆவிக்குள்ளாகத்தான் நடத்தி உங்கள் வனாந்தர அனுபவத்தை செழிப்பாய் மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். ஆவியோடு உண்மையோடு உன்னை ஆராதிக்க வைத்து உன் ஒழுங்கின்மையையும் உன் வேறுமையையும் மாற்றி உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றி உன்னை ஆசீர்வதித்து ஒரு மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் உன்னை மாற்றி ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஆமே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக உன்னை தெரிந்து கொண்டு உயர்த்த விருப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி ஆவிக்குள்ளாய் நடக்கிற அனுபவத்தை நீ வெறுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு பாரம்பரியம், ஏதோ ஒரு உலக வழிபாடு, நீ விரும்பின ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே நீ உன்னை விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியை நீ விசனப்படுத்தினாய்.
நீ பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினபடியினாலே நானே உனக்கு சத்துருவாய் நிற்க வேண்டியது வருகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற தேவ ஜனமே, உன்னை ஆவியோடு உண்மையோடு நடத்த வேண்டும், ஆவிக்குரிய ஆராதனையிலே நடத்த வேண்டும் என்று பரலோக தேவன் ஒருவேளை உங்களை வேறு பிரித்து அழைத்துக் கொண்டே இருக்கலாம். நீங்கள் அதற்கு செவி சாய்க்காத வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி சத்துருவை மேற்கொள்ளுகிற யுத்த ஜபத்திலே கர்த்தரே சத்துருவாய் இருக்கிற இந்த காரியத்துல நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு விசை மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய பாதத்திலே மடங்கி வரும்போது கர்த்தரே சத்துருவாய் இருந்த இந்த நிலைமை மாறி கர்த்தர் உங்களுக்கு பட்சமாய் மாறுவார். இந்த காரியத்திலும் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஆவியானவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கரங்களை தட்டி தூர இடத்திலிருந்து சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, ஆமென், ஆண்டவரோடு கூட மடங்கி வரும்படியாய் இந்த 49வது நாள் ஜெபத்திலே உனக்கு ஆவியானவர் மீண்டும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் விடுவிக்கும்படியாகவே, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே இந்த தொடர் ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் உன் குடும்பத்தை நான் விடுவிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஹalleluya ரிபாலரா ஷகமலிமலரா கலரா. அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உன்னத தேவனை நோக்கி பாருங்க ஆத்மாவே, உன்னத தேவனை நோக்கி பார். 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே கரங்களை வரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மை விசனப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், உம்மை விசனப்படுத்தின காரியங்களை மன்னியும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியா ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வியாதியை குணமாக்கினார். இன்னைக்கு பரலோக தேவனை நோக்கி ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே. ஆண்டவனை குணமாக்குகிறார், ஆண்டவனை விடுவிக்கிறார், ஆண்டவனை சுத்தமாக்குகிறார், ஆண்டவன் குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ண விரும்புகிறார். பரலோக தேவனை நோக்கி பார்த்து நாவத்திறந்து ஜெபி. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் நிச்சயம் உண்டாகும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும்.
விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆவியானவரே உம்மை விசனப்படுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை விசனப்படுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஆண்டவரே நீரே எனக்கு சத்துருவாய் இருப்பீரே, ஆனா இந்த உலகத்துல என்னால் என் குடும்பத்தால ஜெபிக்க முடியாதுப்பா. எனக்கு பட்சமாயிரம் ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிரம் ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே உடைய பாதத்துல நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ரிபாலரா ஷகமலி மலரா கலரா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டாவதாக. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் இப்பொழுது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆமென் ஆண்டவரே. ஒரு தகப்பன் ஏசப்பாவிடத்துல ஓடி வருகிறான். தாம் பிள்ளையை குறித்து பாரத்தோடு வர்றான். ஒரு அசுத்த ஆவி என் பிள்ளையை ஆட்கொள்ளுகிறது. அது என் பிள்ளைய கொல்லணும்னே பிளான் பண்ணி அநேக தரம் தீயிலும் தண்ணியிலும் என் பிள்ளைய தள்ளிட்டே இருக்குது. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்யப்பான்னு சொல்லி பிள்ளைக்காக ஆண்டுடைய சமூகத்துல ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்துகிறார். அந்த பிசாசை துரத்தும் போது, அந்த சத்துருவை சாத்தானை துரத்தும் போது இரண்டு காரியங்கள் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒன்று, அந்த அசுத்த ஆவியை நோக்கி அவர் சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ என்று சொல்லி. முதலாவது, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை போடுகிறார். இரண்டாவது, இனி இவனுக்குள் போகாதே என்று கட்டளை போடுகிறார். ரெண்டு காரியம். ஒன்று, ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்படியாக கட்டளை போடுகிறார். ரெண்டு, அந்த மனிதனுக்குள்ளாய் மீண்டும் வரக்கூடாது என்று சொல்லி கட்டளை போடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கும் போது இந்த பிசாசு மாறுது. ஆனா கொஞ்ச நாள் கழியும் போது மீண்டும் அந்த பிசாசு வந்துருது. ஜெபிக்கும் போது இந்த வியாதி மாறுது. ஆனா கொஞ்ச நாள் கழியும் போது மீண்டும் இந்த வியாதி வருது. ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குணம் மாறுது. ஆனா கொஞ்ச நாள் கழியும் போது மீண்டும் அதே குணம் வருது அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு உங்களை விட்டு போகுது, ஆனா மீண்டும் உங்களிடத்துல வருதுன்னு அர்த்தம். போனது போனதாகவே இருக்கணும், அது மீண்டும் வரக்கூடாது. இந்த 40 நாள் தொடர் ஜபத்தில் அநேக குடும்பங்கள் அற்புதங்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாட்சிகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். போறது மட்டுமல்ல, இனி அது வரவும் கூடாது. அல்லேலூயா. தாம் விட்டு வந்த வீட்டுக்கு அதை திரும்பி பார்க்கும்போது வீடு வெறுமையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்ப கரங்களை தட்டி
என் வீடு வெறுமையா இருக்க கூடாது ஆண்டவரே, என்ன நிரப்பி இருங்கப்பான்னு சொல்லி நிரப்பி இருங்கப்பா. என் வீடு வெறுமையா இருக்க கூடாதப்பா. போனது திரும்ப வந்து பார்க்கும்போது என் வீடு வெறுமையா இருக்க கூடாதப்பா. என் வீட்டை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. கரங்களை தட்டி ஜெபி ஆத்மாவே, என் வீட்டை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. நீ ஜெபிக்க 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 ஆவியானவ அந்த மேல் வீட்டறையை நிரப்பினது போல உன் வீட்டை உன் இருதயத்தை ஒன்ன ஆண்டவன் நிரப்பிக் கொண்டே இருக்கிறா, நிரப்பிக் கொண்டே இருக்கிறா. விசுவாசிக்கிற தேவ ஜனமே, கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஜெபி. நிரப்பிக் கொண்டு இருக்கிறாய், நீ நிரம்புகிறாய், நீ நிரம்புகிறாய். பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறாய், வல்லமையினால் நிரம்புகிறாய். ஓ உள்ளார்ந்த மனிதரிலே நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவருக்கு தருகிறார். கரங்களை தட்டி விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஜெபி ஜெபி இயேசுவின் நாமத்தினால. ஓ ராபா ரீமா ராபா லாபா லாகாலா ரீஷா காலாரா. போன வியாதி போனதாகவே இருக்கட்டும், இனி வரக்கூடாது. போன பிசாசு போனதாகவே இருக்கட்டும், இனி வரக்கூடாது. போன சோபங்கள், ஆமே, தேவையில்லாத சோபங்கள், விட்டுவிட்ட சோபங்கள், ஆமே, போனதாகவே இருக்கட்டும், இனி வரக்கூடாது. மீண்டும் வருகிறதுன்னு சொன்னா அது அசுத்தாவி, அது அசுத்தாவி மாறட்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த சோபா, இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் மாறி போவதாக. ஹalleluya, ஹalleluya. வெறும மாறட்டு, வெறும மாறட்டு. வெறும மாறணும், வெறும மாறணும். ஒழுங்கன்ம மாறணும், ஒழுங்கன்ம மாறணும். ஒழுங்கன்ம மாறலன்னு சொன்னா இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. ஒழுங்கன்ம மாறலன்னு சொன்னா அசுத்த ஆவி ஆளுக செய்வா. இடம் கொடுக்காத ஆத்மாவே, பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் இடம் கொடு. இடம் கொடுத்து ஜெபி. ஹalleluya. ஓ ரீமா லா ராகா லா ரா ஷாகா லா ரா. Oh, rebalaba, lebalaba, lemala, rakala, rishakalara. ஆமென், 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 ஆமென். நிரம்ப 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 அசுத்த ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஓடுகிறது. குடிவரையின் ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுகிறது, உன் பிள்ளையை விட்டு ஓடுகிறது. இரவிலே தூங்க விடாதவண்ணமாய் போராடுகிற பொல்லாத மந்திரவாதத்தின் ஆவிகள் உன் வீட்டை விட்டு ஓடுகிறது. உன் வீட்டில் இனி அசுத்தாவி இருக்க முடியாது. காரணம் இயேசுவின் இரத்தம் வீட்டுல தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரூமுகள தெளிக்கப்பட்டிருக்கிறது. அசுத்தாவி இருக்க முடியாது. கரங்களை தட்டி நீ துதி, நீ துதி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் வீட்டுல தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இருக்கிறாங்க. நீ ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு யுத்தம், உனக்கு நேரா இருக்கிற வான மண்டலத்துல ஒரு யுத்தம். உனக்காக தூதர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உனக்காக பணிவிடைவின் ஆமென் ஆவிகள் ஆமென் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உனக்காக பணிவிடை செய்யும்படியாய் ஆண்டவர் தூதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. ஒரு சபையை சுற்றிலும் அக்கினி மகிமை. ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு ஆவியான ஆச்சாரத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூடுகிறார், மூடுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். எஸ் ஆமென், எஸ் ஆமென். ஆண்டவர் நிரப்புகிறார். அம்மா உன்னை அளவில்லாமல் நிரப்புகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவியானவர் வா மேல, வா மேல. காத்திருந்தாய் அல்லவா, காத்திருந்தாய் அல்லவா. ஆமென். இந்த 40 நாள்ல காத்திருந்தாய் அல்லவா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya. ஓ ரிமா லமா லபோ ஹட ரபோ ஷப லப லபரா. ஆமென், 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 ஆமென். இந்த 49வது நாள் ஜெபத்துல
ஆண்டவர் உனக்காகவே கிரியை செய்கிறார், உனக்காகவே கிரியை செய்கிறார், உனக்காகவே கிரியை செய்கிறார். இப்பொழுது தேவ தூதர்கள் உன் வீட்டுக்கு மேலாக ஏறுகிறாங்க, இறங்குகிறாங்க, ஏறுகிறாங்க, இறங்குகிறாங்க. ஒரு பெத்தேலாய் உன் வீடு மாறுகிறது, உன் வீடு பெத்தேலாய் மாறுகிறது. இனி உன் வீட்டுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செயல்பட முடியாது, பொறாமை செயல்பட முடியாது, எரிச்சல் செயல்பட முடியாது, மனுஷிக ஆவிகள் செயல்பட முடியாது, வன்கண்கள் செயல்பட முடியாது. ஆமென். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு உன் வீட்டையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறார். விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. சாதாரணமாக ஒரு நாயை கட்டி வைத்து கொண்டு அந்த நாய் பாதுகாக்கணும் சொல்லி இருக்கிறது அல்ல. வானத்தைக்கு பூமியை படைத்த கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் காவலாயில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர்னை காக்கிறார், கர்த்தர்னை காக்கிறார், போக்கில் வரத்தில் காக்கிறார். ஆமென். ஓ ராபா ராஷாகா லாரா. தேவ மகிமை, தேவ மகிமை உனக்காய் வெளிப்படுகிறது, தேவ மகிமை உனக்காய் வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். பல வருடமாய் போராடி கொண்டிருந்த பிசாசு இதுவரை விலகல, ஆனா இப்ப விலகிட்டான், இப்ப விலகிட்டான். இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமென். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ காத்திருந்து ஜபித்த இல்லையா, விலகுகிறா, அவர் விலகுகிறா, அவர் ஓடுகிறா, ஓடுகிறா, குடும்பங்களை விட்டு ஓடுகிறா இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா லாமா லேமா லாபா ராபா ராக்கபோ கடரபோ ஷபா லாபா லாபா ரபா ரபாரா லீமா லாபா ரீபா லா ராக்கா லாரா. ஆமென், ஆமென், ஆமென். காத்திருக்கிற உனக்கு அவர் செய்கிற காரியங்கள் ஆமென், ஆமென், அளவில்லாதவண்ணமாய், அளவில்லாதவண்ணமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி விசுவாசத்தில் பெற்றுக்கொள் பாப்பா, கரங்களை தட்டி விசுவாசத்தில் பெற்றுக்கொள். எனக்கு நீர் வைத்திருக்கிறது அநேகம், எனக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அநேகம். ஆண்டவரே, நீரே அல்லாமல், நீரே அல்லாமல் ஒருவனை கண்டதும் இல்லை, ஒருவனை கேட்டதும் இல்லை, ஒருவன் உணர்ந்ததும் இல்லை. ஆண்டவரே, நீரே அல்லாமல் என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்ய வைத்திருக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, யாரும் சொல்ல முடியாது, என்னை குறித்து யாரும் சொல்ல முடியாது. அப்பா, உடைய பாதத்தில் விழுகிறேன். நீதியை சரி கட்டுகிறவரே, என் நீதியாய் இறங்கி கிரியை செய்யப்பாடு சொல்ல. வருகிற வருடம் உன்னுடைய வாழ்க்கையிலே அனுக்கிரகத்தின் வருடம், ஆசீர்வாதத்தின் வருடம், நன்மையின் வருடம். ஆமென். காத்திருந்தாய் அல்லவா, காத்திருக்கிறாய் அல்லவா, காத்திருக்கிற உனக்கு அனுக்கிரகத்தின் வருடம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஈசாக்கு ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்பான். காத்திருக்க காத்திருக்க ஈசாக்குக்காக அவர் காரியத்தை வாக்கிய பண்ணினா. அதே போல காத்திருக்கிற தேவ ஜனமே, உனக்காய் காரியத்தை கர்த்தரே வாக்கிய பண்ணுகிறா, கர்த்தரே வாக்கிய பண்ணுகிறா. யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரே, ஜபத்தில் இணைந்திருக்கிற காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் செய்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும், உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். உடைய திருமுகம் நோக்கி பார்த்த ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் நன்மையை நீர் காண செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த தொடர் ஜபம் அளவில்லாத ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையும்
உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வருகிற மாதத்துல, இந்த மாதத்துல 27, 28, 29, 30 ஆகிய 4 நாட்கள் நடக்கிற புது வருட ஆயத்த தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா ஆமென் கூடுகை நம்முடைய சபையிலே நடத்த தீர்மானித்து அதற்காக ஒவ்வொரு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் இன்னுமாக அனைவரும் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.